அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உன்னைத்தான் பாட வந்தேன் அருட்பெருஞ்சோதியரே, அருட்பெருஞ்சோதியரே. உன்னைத்தான் பாட வந்தேன் அருட்பெருஞ்சோதியரே, தனிப்பெரும் கருணையரே, தனிப்பெரும் கருணையரே. உன்னை கண்டு மறந்து விட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ, உன்னை கண்டு மறந்து விட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ, என்ன சொல்லி பாடுவதோ. உன்னைத்தான் பாட வந்தேன் அருட்பெருஞ்சோதியரே, தனிப்பெரும் கருணையரே. அன்புனை நம்மவர்களே, நாம் காற்றுக்கு இலையசியும் பூவசியும் செடியசியும் கொடியசியும் கிளையசியும், ஆனால் மலை அசையாது. அதுபோல் அசைகின்ற அனைத்தும் தன் பலகீனத்தை காட்டுகிறது. அசைகின்றது அனைத்தும் தன் பலகீனத்தை காட்டுகிறது. அசையாக இருக்கக்கூடிய மலை தன்னுடைய பல நாள் பல ஆயிரம் கோடி வருடங்கள் நிலையாக நிற்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால் மௌனம்தான். மலை அசைவதில்லை. சலசலன்னு பேசுகிறவங்க பெரிய அறிவாளியாக இருந்தாலும் பெரிய பலஜாலியாக இருந்தாலும், ஆனால் அவங்க பேச்சு அவங்களுடைய பலகீனத்தை காட்டுகிறது. பெரிய முட்டாளாக இருந்தாலும் அவன் மௌனமாக இருக்கின்றார் அப்படின்றால் அவருடைய உடல் மன வலிமையை காட்டுகிறது. அவரே பலசாலி. அது மௌனமாக இருக்கிறவங்க பலசாலி. அப்போ மௌனம்தான் மிக 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 சிறந்தது. மௌனம் ரொம்ப 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 சிறந்தது. நம்ம பேச்சை குறைச்சிட்டு, அதனால தான் சித்தர்கள் ஞானிகள்லாம் காடு மலையில் போய் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா அங்கே யாருக்கும் பேச முடியாது, மௌனமாக இருப்பாங்க. அதான் சொன்னாங்க, சும்மா இரு சொல்லற அப்படின்னு. அதுபோல் நாம் பேசுறதுனால தான் நம்முடைய பிராண சக்தி செலவாகுது. பேசாமல் இருக்கும்போது சக்தி கூடுது. அதுதான் மலைகளிலும் காடுகளிலும் இயற்கையான இடங்களில் நம்முடைய பாட்டனார் சித்தர்கள் அங்கே தங்கியிருந்து தன்னுடைய வலிமையை அதிகப்படுத்தி கொண்டார்கள். உடல் பலத்தை, தேக பலத்தை, அறிவு பலத்தை அதிகமாகி கொண்டார்கள். அறிவு பலம் அதிகமாகிடுச்சு, தேக பலம் அதிகமாகிடுச்சு. அதிகமாக சாப்பிட்டு இறந்தவர்கள் உண்டு, அதிகமாக சாப்பிட்டு இறந்தவர்கள் உண்டு. கம்மியாக சாப்பிட்டு இறந்தவர்கள் இல்லை. அதனால்தான் சஷ்டி, அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை இது போன்ற நாள்களில் விரதம் இருக்க சொன்னாங்க. ஏன்னா உபவாசம் பேர். உபவாசம் அதை இருந்து மௌனமாக நாம் இருந்தாலே இறைநிலையை அடைவதற்கு ஒரு மிக மிக எளிமையான வழி. இது சித்தர்கள் கண்டுபிடிச்சது தான், நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சது தான். பேசாமல் இருப்பவனே பலசாலி என்றுதான் அனைவரும் சொல்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேசாமல் இருந்தார். 2-3 பேர் பேசவும் மாட்டாங்க. இப்படி சைகை காட்டுவாங்க, எழுதி காட்டுவாங்க. அவங்க என்னன்னு கேட்டால், யாராவது ஏதாவது ஒரு குறையை கேட்கும்போது எழுதி கொடுப்பாங்க. அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா கரெக்டாக நடக்கும். இந்த பொண்ணுக்கு திருமணமாகலை, எங்கள் பார்த்தாலும் தோஷம் பண்ணி கை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த மௌனமாக பேசாத இருக்கிறாரு, மௌன சாமியார்னு சொல்லுவாங்க ஜனங்க. அவரோட போய் இது மாதிரி நம்ம சைகை காட்டணும்னா, இப்படி கழுத்தில் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு காட்டணும்னா அவங்க என்ன பண்ணுவார், எழுதி காட்டுவார். இன்னும் இவ்வளோ நாள் ஆகும், திருமணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். இவ்வளோ புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தை அப்படி கை காட்டணும்னா அப்படியா அப்படின்னு பேச மாட்டார். ஒவ்வொரு நாள் இது சாப்பிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியத்தை சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவார்.
ஆனால் அவருடைய மௌனத்தில் நினைப்பார், இவனுக்கு கல்யாணம் ஆகணும், இவனுக்கு புத்திரபாகியம் உண்டாகணும். அப்படியே மௌனமாக இருந்தால் நினைப்பேன். ஆற்றல் அதிகமாக போகும். அதனுடைய ஆற்றல் அவங்களுக்கு உடனே சரியாகும். அவங்க இறைவனுக்கு அவங்களுக்கு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய சக்தி உடம்புல சேர்த்து வச்சுருக்காங்க. அதை அள்ளி கொடுக்குறாங்க. அதான் அருள் பாலித்தல் அப்படின்வாங்க. ஒரு சிலையிலிருந்து அருளை வாங்கிறத விட ஒரு உயிராக இருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய பஞ்சபூதங்களையும் கொண்டு சேர்த்து நவகரங்களையும் தன்னுள்ளே அடக்கி பேசாமல் இருந்து சக்தியை பெருக்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு மூளை அபாரமாக வேலை செய்யாது. அவங்க சொல்வது அனைத்தும் பலிக்கும். அதான் அவங்கள சொல்லுவார், சொல் அனைத்தும் பலிக்கும் மகனே அப்படின்வார். தப்பித்தவரி கூட ஒருத்தருக்கு ஏதாவது சொல்லிடாது, அதில் நல்லது மட்டும் சொல்லுன்னுவார். யாருக்கு இந்த ஆற்றலை சேர்த்து வச்சுருக்கணும், உபவாசம் இருக்கணும். நம்ம பேசாமல் இருக்கணும். நிறைய வாரத்தில் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்கலாம். இப்போ நம்ம இல்லறவாசி வாரத்தில் ஒரு நாள் இருக்க முடியாது. அன்றைக்கி அப்படியே தனியாக எங்கேயோ போய் தங்கி இருந்து ஒரு நாள் 24 மணி நேரம், வாரத்துக்கு 24 மணி நேரம், மாதத்தில் 4 நாள் இருந்தோம்னு சொன்னாலும் நல்லா நம்முடைய சக்தி பெருகும். நம்ம எவ்வளோ மெடிடேஷன் பண்ணுறோம், நமக்கு சக்தி வருது, உடனே நம்ம பேசிக்கிறோம், சலன்னு பேசிக்கிட்டே இருக்கணும். தவக்குள்ள என்ன பண்ண சலன்னு கத்திக்கிட்டே இருக்கும். காலையில் பார்த்தா இருக்கிற இடம் தெரியாமல் போய்டும். அதனுடைய உடம்பு பலகீனமாகிடும். அதே நம்ம பார்க்கலாம். தவக்குள்ள கத்துன்னு தான் அதான் சொல்லுவாங்க, தவக்குலிக்கு வாயினால் தான் அதுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாமளும் அதிகமாக பேசுவதை நிறுத்த வேண்டும். சுவாமி கிருபானந்த வாரியார் நல்லா திறமையாக பேசுவார், திறமையானவர். ஆனால் மேடையில் பாருங்கள் நல்லா வேகமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அலட்டி கொள்ள மாட்டார். தன்னுடைய பிராணசக்தியை அதிக செலவு பண்ண மாட்டார். ஆனால் பேசுவது என்னமோ கண்ணீர் 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 கேட்கும். அவர் அதிகமாக பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் நிதானமாக சக்தியை அடக்கி பேசுவார். அந்த சக்தியை அடக்கி வச்சிருந்து உபவாசம் இருந்ததுனால்தான் அவர் பேசி கண்ணீர் கண்ணீர்னு கேட்டது. மக்களுக்கு அதை ஈர்ப்பு சக்தி உண்டாச்சு. ஒருத்தர் பேசுகிறாங்க, அதை கேட்கலன்னு சொன்னால் அவங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு அர்த்தம். ஸோ அவர் கிருபானந்த வாரியாருக்கு அந்த ஈர்ப்பு சக்தி இருந்தது. ஏன்னா அவர் அதிகம் சாப்பிட மாட்டார். காலையில் கொஞ்சம் அரை வயசு சாப்பிடுவார், இரவு கொஞ்சம் அரை வயசு சாப்பிடுவார். தேவைக்கு அரை வயதுக்கு மேலே சாப்பிட மாட்டார். அதனால்தான் அவருக்கு இந்த பிராணசக்தி அதிகமாச்சு. இது அமுத காத்துன்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். அமுத காத்து அதிகமாச்சு. அப்போ காற்றை கவனிக்க ஆரம்பித்தார். காற்றை கவனிக்க கடவுள் நிலை. ஓம் சரவணபா ஓம் சரவணபான்னாரு. முருகனுடைய அருள் 100% அவர் அடைஞ்சது. அதுபோல் மார்க்கண்டேயன் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னா 100% அந்த ஆற்றலை அவரை காப்பாற்றியது, வயசையே மாற்றி வச்சது. அதுபோல் நம்ம எந்த சாமி எங்கே இருக்குது ஒன்றுன்னு நம்ம நிர்ணயம் பண்ணணும். அப்போ தான் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் சரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சரிகையில் இருக்கிறோமா, கிரிகையில் இருக்கிறோமா, யோகத்தில் இருக்கிறோமா, நாணத்தில் இருக்கிறோமான்றது நாம் எந்த சாமி கும்பிட்றோம், என்ன நினைக்கிறோம், தவம் பண்ணுறோமா, யோகா பண்ணுறோமா, இப்படிலாம் வரும்போது நீங்கள் எங்கே இருக்குன்னு உங்களே தெரியும். அதனால் இதை நாம் அடையணும்னு சொன்னால் முதல் கடவுள் எந்த நிலையில் இருக்கிறார், கடவுள் அருவ நிலையில் தான் இருக்கிறார், அவர் ஒளி வடிவமாக தான் இருக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மாதம் ஜோதி பார்க்கணும் கிடையாது. அந்த ஜோதி இங்கே பார்க்கலாம். அதான் சொன்னார், சோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த சிவ ஜோதி அப்படின்னார் வள்ளல் பெருமான். என்ன சொன்னார், உள்ளே பாருங்கப்பா, வெளியே காட்டுறேன், உள்ளே பாருங்கப்பான்னு சொன்னார். அப்போ நாம் கடவுள் நம்முள்ளதான் இருக்கிறாரு. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதமும் உள்ளதான் இருக்குது. நாம் வெளியே போய் ஒரு பூதத்தை தேட வேண்டியதில்லை. எல்லாருக்கும் இங்கே இருக்குது. இந்த காற்று இருக்கும்போதே தூற்றி கொள்ள வேண்டும். மூக்கில் காற்று சுவாசம் போயிட்டு வருது. இந்த ஒரு நாளைக்கு 21,600
முறை இந்த காற்று போயிட்டு வருது, அந்த காற்று உள்ள போதே நாம் தூற்றி கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த காற்று இருக்கும் போதே தான் இறைநிலையை அடைய முடியும். இந்த பிராணன் வெளியே சென்று விட்டால் இந்த உடல் இருக்காது. அதனால்தான் சித்தர்களும் ஞானிகளும் காற்று சேமிச்சாங்க, பல நாள் வாழ்ந்தாங்க. இப்போ 3000 வருஷம் வாழ்ந்த திருமூலன்னு சொல்கிறோம். காரணம் என்ன? காற்று செலவு பண்ணல, உபவாசம் இருந்தாங்க, ஆகாரத்தை அறையா வச்சுட்டாங்க. ஆகாரம் குறைய 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 ஆயுள் கூடும். அதுக்கே பண்ணி கிடக்கூடாது, தேவைக்கே அளவுக்கு. ஞானிகள் 2 கவாலம்னு சொல்லுவாங்க. 2 கவாலம்னா ஒரு கையில் சோறு கொடுத்தா அதை சாப்பிடுவாங்க, மறு கையில் 2 அப்படி கை தான் நீட்டி சாப்பிடுவாங்க. அவங்க ஏனம்லாம் எடுத்துகிட்டு இந்த பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, அப்படி நீட்டுவாங்க. அதில் ஒரு ரெண்டு உண்டைன்னு சொல்லுவாங்க, 2 உண்டை 3 உண்டை அப்படி இருக்குன்னா அப்படியே சாப்பிடுவாங்க. அப்படியே கை நீட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்படி போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். 32 கவாலம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு 32 வாரம் சாப்பிடணும். 32 பல்லு இருக்குது, 32 கவாலம் சாப்பிடுவாங்க. அது அளவு. அது யாருக்கு? விவசாயிக்கு, கனமான வேலை செய்கிறவங்களுக்கு, நல்ல உழைப்பாளிக்கு சாப்பிட வேண்டியதுதான். அவங்க 32 கவாலம் சாப்பிடலாம். நாம் நார்மலான வேலை செய்கிறோம், இல்லை வீட்டில் சும்மா இருக்கிறோன்னு சொன்னால் 2 கவாலம் சாப்பிட்டாலே போதும். 2ன்னா எவ்வளோ? 2 இட்லி. 2 இட்லியே 4 கவாலம் வரும். அந்த 2 இட்லியே போதும். அதுலேயும் ஏகப்பட்ட சத்து இருக்குது. 2 இட்லி அளவே நம்ம 3 வேலை சாப்பிட்டா நாமளும் ஞானி ஆகிடலாம். ஏன்னா ஆகாரம் அறை, மைத்துனம் வீசம் சொல்லுவார் வளர்ந்துருந்தோம். அது உங்களுக்கு தெரியும். அதனால ஆகாரத்தை அறையாக்கி அம்பலத்தில் சிந்தனை வைத்து இறைநிலையை இந்த உடல் உள்ள போதே அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டனார்கள், நம்ம சித்தர் பூரா நம்முடைய பாட்டன் தான். அவர்கள் சொன்ன வழியை நாமும் பின்பற்றி இல்லறத்தில் இருந்தே துறவரத்தை அடைவோம். ஏன்னா இல்லறத்தில் இருந்து துறவரத்தை அடைவது தான் மிக சிறந்தது, மிக மிக சிறந்தது. ஏன்னா இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு தான் இன்ப துன்பம் தெரியும். அவன் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சுட்டே வரான். அதன் பிறகு துறவரம். அதான் இல்லை, அதுதான் ஒரு சில சித்தர்கள் சொல்கிறாங்க, சக்தியும் சிவனுமா. எது? இல்லறம். சக்தியும் சிவனும். சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை, சிவம் இல்லைன்னா சக்தி இல்லை, 2மே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ சிவன் தனியாக இருந்தாலும் ஒன்றும் முடியாது, சக்தி தனியாக இருந்தாலும் ஒன்றும் முடியாது. அந்த சக்தியும் சிவனும் தான் இல்லறம். அப்போ இதை சிலையாக கட்டி வச்சு பார்க்க சொன்னாங்க. அது வேறு அது ஆரம்ப நிலை. ஆகினால நாம் இல்லறத்தில் இருந்து அங்கே நல்ல பேரை வாங்கி அங்கேருந்து அவங்க பரவாயில்லைன்னு சொல்லி நாம் துறவரம் போனால் நமக்கு உடனே விசா ரெடியாக இருக்குது. சுத்து வெளிக்கு போகலாம், பிறக்கணும்னு நினச்சா பிறக்கலாம், வேணாம்னா நிறுத்திக்கலாம். அந்த கண்ட்ரோல் நம்ம கொடுப்போம் ஆண்டவர். அப்போ என்ன பண்ணணும்? உழைப்பவனுக்கு தான் ஊதியம் கிடைக்கும். அதுபோல் இல்லறத்தில் கஷ்டப்பட்டு வந்தவனுக்கு தான் அங்கே ஊதியம் கிடைக்கும். பிறந்தவங்க எல்லாம் துறவரம் போயிட்டே என்ன வருது? பூமியில் யார் இருப்பாங்க? ஆண்டவன் எதுக்கு படித்தான்? இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தாமலையாட. அவன் 2ம் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தது தாவலையாட. அதுபோல் இல்லறத்தில் இருந்தே துறவரம் அடைவோம் என்று சொல்லி எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.